எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு. அணுவும் அசையாது அவனது அனுமதியின்றி என்று விளங்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறது, காட்ஸ் பிளஸிங்கோட இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ we just want to light the lamp. I always used to say that if I talk to you in English, that will reach your brain. If I talk to you in our mother tongue Tamil, that will reach your heart. So I used to prefer to enter in your heart. So Tamil la peslaamla? Okay, thank you. So இப்போ யாரோ ஒருத்தங்க வந்தாங்க, கெஸ்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஐ டோன்ட் நோ தட் ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் சீன் மீ ஏர்லியர். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாராவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எதாவது பார்த்துருக்கீங்களா? யாராவது இல்லை. குட். யாராவது ஒருத்தங்க வராங்க, லேம்ப் ஏற்றுறாங்க, யாராவது ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி திஸ் இஸ் கோயிங் டு பி ஹைலி ஒரு மேஜிக்கல், ஒரு சூப்பரான ஒரு டேவாக இருக்க போகுது. ஸோ இந்த லேம்பை ஏற்றுறதுக்கு இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். நான் இந்த லேம்பை ஏற்றுறதை விட த ஃபியூச்சர் சீஃப் கெஸ்ட்டாக நிறைய ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நிறைய எனக்கு கவர்மெண்ட் செக்டார்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக போகக்கூடிய என்னுடைய தம்பிகள்லேருந்தும் தங்கச்சிகள்லேருந்தும் இந்த லேம்ப் ஏற்ற வந்தால் ஐ வில் பி ஸோ மச் ஆஃப் ஹாப்பி. நல்லா கைத்தட்டலாம் இல்லை? ஸோ அது யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னா, எஸ் எஸ், மரணம் வரும் வேலை வந்தால் கூட மரம் நட்டு செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தார் நபிகள் நாயகம் அவர்கள். மரணம் வரும் வேலை வந்தால் கூட மரம் நட்டு செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தார் நபிகள் நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹ் அவர்கள். அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் இஸ்லாமிய சகோதரர் ஆர் இஸ்லாமிய சகோதரி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். ரெக்வஸ்ட் பாப்பா, யூ ஜஸ்ட் கம் ஆன். நல்லா ஒரு கை தட்டி அடிப்போம். நல்லா நல்ல ஒரு பெரிய தேங்க்யூ. ஸோ மரணம் வரும் வேலை வந்தால் மரம் நட்டு செல்லுங்கள்னு ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹ் அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் இஸ்லாமிய சகோதரர்களை கூப்பிட்டிருந்தோம். தன்னுடைய அகம் கையை முகம் காட்டி தன்னுடைய புன் சிரிப்பினால் சொல்லும் வணக்கம் இஸ்லாமியர்களின் வணக்கம் என்று சொல்லுவாங்க. யாரை பார்த்தாலும் அவங்க பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படிம்பாங்க. ஸோ பிறகு உனக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே நன்மையை அடுத்தவர்களுக்கு செய்து அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி விடு என்று சொல்லியிருந்தார் இயேசு பிரான் அவர்கள், ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள். ஸோ அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கிறிஸ்துவ மாணவர் அல்லது மாணவி ஒருத்தருக்கு முன்னாடி வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ரெக்வஸ்ட் ஏரியா நல்லா கை தட்டி Thank you. Super. God bless you. God bless you. God bless you. God bless you. நல்ல ஒரு பெரிய கை தட்டுவோம். என்னை விட அழகா, என்னை விட திறமையா, என்னை விட நிறைய டேலண்டா அத்தனை பேர் இருந்தாலும் Jesus chooses to light the lamp today. God bless you. God bless you. அகம் கையை முகம் காட்டி சொல்லும் வணக்கம் இஸ்லாமியர்களின் வணக்கம். அகம் கையை புறம் காட்டி சொல்லும் வணக்கம் கிறிஸ்துவர்களின் வணக்கம் சொல்லுவாங்க. யார் பார்த்தாலும் எந்த செயலை தொடங்குவதா இருந்தாலும் God bless you. God bless you. God bless you சொல்லுவாங்க. சூப்பர். Now would like to call தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். தெய்வத்தால் ஆகாது எனினும், தெய்வமே நமக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னா கூட நம்மளுடைய உழைப்பை பார்த்து தெய்வம் மனமிறங்கி வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றான், அதுக்கான பலனையாவது கொடுக்கலாம்னு சொல்லி தெய்வமே மனம் இறங்கி வரும்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஒரு வீட்டில் வறுமை இருக்குன்னா அந்த வீட்டில் திறமை இல்லைன்னு அர்த்தம். திறமை உள்ள வந்தா வறுமை வந்தவனையே வெளியே போயிடும் சொல்லியிருக்கார் விவேகானந்தர். அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில்
ஹிந்து மாணவர்கள் 2 பேர் இல்லைன்னா 3 பேர் தம்பிங்க சைட்லும் தங்கச்சிங்க சைட்ல இருந்து முன்னாடி வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு பெரிய கைத்தட்டலோட தேங்க்யூ. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கோம்ல, இப்போ ஒரு கெஸ்ட் நான் ஏற்கிறதை விட உங்களுடைய நண்பர்கள் மேலே வந்திருக்காங்க. ஜாதி மதம் மொழி எல்லாத்தையும் தூக்கி எறிந்து மனிதர்களை கொண்டாடுங்கள், மதங்களை தாண்டி மனிதர்களை கொண்டாடுங்கள் என்று சொன்ன மாமனிதர் இன்று நம்முடன் இல்லை என்றாலும் 2020 இந்தியா வல்லரசாகும் என்று இளைஞர்கள் மனதில் ஏழை குழந்தை கூட ஏவுகணை விட முடியும் என்று அத்துணை பேருக்கும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு போயிருக்காரு. யார் அவரு? டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் APJ அப்படின்னா நான் கார்த்திக் அண்ணா வச்சிருக்கக்கூடிய அப்ரிவேஷன் APJ, டாக்டர் APJ. P ஃபார் பெருமாள், J ஃபார் ஜீசஸ். 3 மதத்தில் இருக்கும் காமனான பர்சன். அவரை பெருமைப்படுத்தும் வகையில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் எல்லாரும் சேர்ந்து இந்த விளக்கு எத்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? ஓகே, தேங்க்யூ. அப்படியே வெயிட் பண்ணுங்க, மேடம். அப்படியே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த பக்கம் நான் கால். இப்போ அடுத்ததான் இந்த விளக்கை ஏற்றணும். ஒரு விளக்கு குத்து விளக்கு அப்படின்னா 5 முகம் இருக்கும். 6வது முகமை பார்த்தது இல்லைல்ல, கூடி விரைவில் பார்க்க போறீங்க. 5 முகம் இருக்கும், ஒரு முகம் ஏற்றியாச்சு. இப்போ அடுத்ததான் யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே இறைவனுக்கு வணக்கம் சொல்லி இறைவனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது கண்ணெதிரே வாழக்கூடிய தெய்வம் அப்படிம்போம். கண்ணெதிரே வாழக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னா யாரை சொல்லலாம்? எஸ், ஐ யூஸ் டு சே திஸ். கண்ணெதிரே வாழக்கூடிய தெய்வம்னா பேரண்ட்ஸ், அப்பா அம்மான்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஸ்கூலில் எப்போவுமே டீச்சர்ஸ் ஆத செகண்ட் பேரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் இப்போ நான் கூப்பிட போகிறது அப்பாவை கூப்பிட போகிறேன். வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவமானங்களுக்கு மத்தியிலும் நமக்கு பணம் கட்டி படிக்க வைக்கிற அப்பாவாக இருக்கலாம். நம்மளுடைய பேருக்கு முன்னாடி போடக்கூடிய இனிஷியல் நம்ம அப்பா கொடுக்கறதா இருக்கலாம். நம்ம பேருக்கு பின்னாடி வரக்கூடிய டிகிரி பட்டங்கள் கண்டிப்பா ஆசிரியராகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஆசிரியராக அப்பாவாக இருக்கக்கூடிய சாய்ராம் மெட்ரிக் மற்றும் சாய்ராம் வித்யாலயா பணியாற்றக்கூடிய ஜென் ஸ்டாஃப் யாராவது ஒரு 5 பேர் ஸ்டேஜ் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜென் ஸ்டாஃப் ஒரு 5 பேர். ஒவ்வொரு ஆசிரியரும் அப்பாவுக்கு சமம். தான் பிள்ளைங்களை திட்டுவாரு, முறைப்பாரு, சில டைம் கை நீட்டி அடிக்க கூட செய்வாங்க. ஆனால் ஒன்று தான் பசங்க ஜெயிக்கும் பொழுது அதை பார்த்து ஆனந்த கண்ணீரோட கொண்டாடக்கூடிய மனிதன் அப்பா. அந்த அப்பாவுக்கு நிகரான ஒரு மனிதர்கள் என்றால் நம் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். நல்ல ஒரு பெரிய சார் எல்லாரும் சேர்த்து இருக்கிறார் சார். தெய்வங்கள்